ஆமா அந்த துரத்தி கொடுமாமா. அவனுக்கு இது யாரு அப்பா, இது யாரு அம்மா, இது யாரு யோஜி குட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவ இது மாதிரி பிடிச்சி இழுக்க ஒட்டி அந்த ஆடி மாட்டோல அந்த இது வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்க அம்மா பாருங்க. ஹாய் சொல்லு. அப்பா வச்சிரு, கண்ணு வெட்டிடு. என் சொத்து மாட்டியிருக்கேன் செவுத்துல. நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நேற்று வந்து நைட்டு மழை வந்துடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, அதனால கிச்சன் வந்து நான் போட்ட வாக்கில் அப்படியே போட்டு போயிட்டேன். இப்போ நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். மணி வந்து 7 ஆயிடுச்சு. வீடியோ வந்து அப்லோட் போட்டேன். ஷார்ட்ஸ் ஒன்று தான் போட்டேன். லேட்டாக எழுந்திரிச்சுன்னா அதனால ஷார்ட்ஸ் ஒன்று மட்டும் தான் போட்டேன். அதனால இன்னைக்கு லேட்டாக தான் நான் வேலையவே ஆரம்பிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சாப்பாடுலாம் செஞ்சுட்டு திருப்பி அடுப்பை தொடச்சு விட தான் போறோம். ஆனா மாவா இருந்துட்டு அசிங்கமா இருக்கு. நான் தொடச்சோம். தம்பிக்கு இதே வேலை தான். நான் அதை இழுத்துட அவன் திறந்து விட, நான் இழுத்துட அவன் திறந்து விட, அப்படியே தான் பண்ணுவான். நம்ம போட்டோ வந்து இங்க வந்து மாட்டிருந்தோம். அது வந்து தம்பி வந்து கட்டில ஏறி இது அப்பா, இது அம்மா, இது யோசித்து அப்படின்னு சொல்லி விளாண்டுக்கிட்டே இருப்பான். நாங்க அப்படிதான் சொல்லி கொடுப்போம். அவனுக்கு இது யாரு அப்பா, இது யாரு அம்மா, இது யாரு யோசி குட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அவ இது மாதிரி பிடிச்சி இழுக்க ஒட்டி அந்த ஆடி மாட்டோல அந்த இது வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதே மேலே விழுந்துருச்சு. சரி, அது சரி பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கோம். அது மாட்டுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அந்த போட்டோ. உங்களுக்கு தெரியும், இங்கனக்குள்ள இருந்த போட்டோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விழுந்துரும், பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இதை மாட்டணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். அதுக்கான இடமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இது வந்து 2 ஆணி அடிக்கணும். இப்படி மாட்ட போறேன். மார்க் பண்ணிட்டு ஆணி அடிச்சு அப்படியே மாட்டி விட்டுறலாம். அதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்புல வந்து பருப்பை வச்சு விட்டு போயிடலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். மாமா வந்து வண்டிக்கு போயிருக்காரு. அப்புறம் இன்னும் சாப்பாடு வைக்கலான்னு மூஞ்சி மோரையும் தூக்குவார். அதனால நம்ம பருப்பை வச்சு விட்டு பருப்பு வேகிற டயத்துல நம்ம வந்து அதை ஆணி அடிச்சு மாட்டி விட்டுறோம். சாம்பார் வைக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்கு. முருங்கைக்காய் கூட மரத்துல ஒடிச்சிட்டோம். சந்தைக்கு போகவே இல்லை, 2 வாரம் ஆச்சு. மொதல் வாரம் வந்து மூணார் போயிட்டோம், 2வது வாரம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். நேற்று சாப்பாடே வைக்கல, பழைய சாப்பாடோடய போட்டேன். காய் இல்லாதனால பழைய சாப்பாடு சட்டி நிறைய இருந்ததா, அதனால அப்படியே போட்டேன். பாசி பருப்பு பார்த்தீங்களா, டப்பாக்குள்ள டப்பா போட்டு வச்சிருக்கேன். எறும்பு வந்துருக்கு. எறும்பு தொல்லை நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கு.
நானும் இது ஃபுல்லா எறும்புச்சாக்கு பீஸை போட்டு விட்டுருக்கேன், வந்துட்டே தான் இருக்கு. கரண்ட் போயிருந்துச்சு, இப்பதான் வந்துச்சு. நானும் இந்த குக்கருக்கு இந்த கைப்பிடிய 3 மாசம் சொல்லிட்டு இருக்கேன், மாத்தி கொடு. டிமார்ட்ல போய் குக்கர் பார்த்தோம். குக்கர் விற்கிறாங்க, பவுன் விலைக்கு விற்கிறாங்க. 5000 6000 போட்டுருந்துச்சு. ஒரு எடுத்த குக்கரே வச்சுட்டு வந்துட்டாரு. இவர் சும்மாவே செலவு வர மாட்டாரு. உப்பு டப்பாலாம் இங்க மாத்திட்டேன். ஏன் அப்படின்னா இங்கதான் வச்சிருந்தோம். உப்பு டப்பா புளி டப்பாலாம் இங்கதான் வச்சிருந்தோம். இந்த கரண்டியெல்லாம் நம்ம மாட்டும் போது நான் எடுத்தா கரெக்டா எடுத்து மாட்டிடுவேன். இவர் என்ன பண்றாரு, எடுக்கிறேன்ற பேர்ல இந்த சல்லடையெல்லாம் தட்டி தட்டி இந்த முட்டையெல்லாம் உடைச்சிடுறாரு. இங்க வச்சிருந்தோம் முட்டை இதெல்லாம் உடைச்சு அந்த முட்டையெல்லாம் இந்த வெள்ளைக்கருவெல்லாம் கீழே வந்து எறும்பா முக்கிது. அதனால தூக்கி அங்கிட்டு போட்டு கூட பார்த்துக்கு மேலே போட்டுக்கிட்டேன். இப்போ எப்படி முட்டையை உடைக்கிறாருன்னு பார்க்குறேன். நம்ம போய் இப்போ அதை ஆணி அடிச்சு மாட்டி விட்டுறலாம். மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ள நம்ம அடிச்சாதான், இல்லைன்னா அடிக்க முடியாது. ஏன்னா செவரு பொதுன்னு இருக்கும். இதில் அடிக்க முடியல அப்படின்னா அவ்வளோதான், அது பீரோக்குள்ளே தான் தூங்கணும். சில்வர் ப்ளே பட்டன் பொதுன்னு இருக்குன்னா அது எப்படி சொல்றதுன்னா, ஆணி அடிச்சாலும் ஆணி நிற்காது, கீழே விழுந்துரும். லூஸா இருக்கும் ஆணி. மாட்டி பார்ப்போம் சரியா இருக்காங்க. நேரா இருக்கா? தம்பி தூக்கி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழுக்காக்கிறான். அதனால அதை தொடச்சு நம்ம வந்து வச்சோம். கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதனால பவுடர் அடிச்சிருப்போம். பவுடர் அடிச்சு வச்சு விட்றலாம். விசில் இருந்து சொத்து மாட்டிருக்கேன் செவுத்துல. ஆமா, அந்த துரத்தி கொடுமாமா. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். சாப்பாடுமே வடிச்சு விட்ருக்கேன். வீடு வாசல் எல்லாமே கூட்டிட்டேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். வீடு வாசல் வந்து இப்போ தான் பெட்டை சுத்தம் பண்ணி விட்டு போனேன். அதுங்களாட்டி இவன் இப்படி பண்ணி விட்ருக்கான். மழை பெஞ்சிச்சு அப்படின்னாவே வீட்டுக்கு முன்னால கசகசன்னு கிடக்கும். ஏ சாமி, ஹாய் சொல்லு. அவா வச்சிரு. அவா வை யோஜி. இங்கே பாருங்க, அம்மா பாருங்க. ஹாய் சொல்லு. அவா வச்சிரு. கண்ணு வெட்டிடு. இப்போ சொல்லு. இப்போதான் தெளிவா தெரியுது. அண்ணன் தம்பி 2 பேர் தான். எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க வீட்டுக்கு முன்னாடி.
இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்க வண்டி, அந்த ஹங்க்கு. சின்ன வண்டி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. இதை வேலை பார்த்து விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தார், என்னன்னு தெரில. இவங்கிட்ட கேட்டுக்கே இவனுக்குலாம் 2 வண்டி. இந்த வண்டி வந்து எங்கள் அண்ணன் வீட்டு வண்டி, அந்த வண்டி வந்து தம்பிக்கு வாங்கினது. இப்போ குடத்தை எதுக்கு எடுத்து கீழே வச்ச? வீட்டில் வேலை பார்க்குறியா நீ? எடுத்து மேலே வை. சரி வை, கீழே வை. கிளாப் பண்ணிக்கோ. ஐயோ, பூவா சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்ட? கறி சாப்பிட்டேன்னு குழம்பே ரெடி ஆகலையா? கறி சாப்பிட்டேன். நம்மளால எது சாப்பிட்டாலுமே கறி சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவான். இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னன்னு தெரில. மகராசன் கோலத்தை அழிக்கலை. ஏன் அப்படின்னா அக்கா வீட்டுக்கு போயிருந்தான், இப்போ தான் வந்தான். தம்பி வந்து இந்த ஜாக்கெட்டு சுடிதார்களுக்கெல்லாம் நம்ம தைக்கிறதுக்கு மார்க் பண்ண வச்சிருப்போம்ல டிசி, அந்த டிசியை சாக் பீஸ்ன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு இப்படி கிரிக்கிட்டு இருக்கான். அடிச்சவனால அழுங்க, எவ்வளவு தடவை தான் இவனவே அடிக்கிறது அப்படின்ட்டு விட்டேன். கடைக்கு போயிட்டு வரவங்களாட்டி வெளியே வந்துட்டான். வீடு ஃபுல்லா கிரிக்கிட்டு இப்ப வெளியே வந்துட்டாரு. தவிர இவனை நான் என்ன பண்றது சொல்லுங்க? தம்பிக்கு அதிகமா லெஃப்ட் ஹேண்ட் தாங்க வருது. நாங்க அதைத்தான் விரும்பணும், அதே வந்துருச்சு. சந்தைக்கு போகாதனால வீட்டுல வந்து அப்பளம் இல்ல, தீந்துடுச்சு. அதனால வந்து அப்பளம் வாங்கிட்டு வந்து அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம சந்தைக்கு போனாலுமே ரவுண்ட் அப்பளம் வாங்க மாட்டோம். இப்ப பொரிச்சிட்டு இருக்கேன், இந்த அப்பளம் வாங்க மாட்டோம். குட்டி குட்டியா இருக்கும்ல, அதுல ஒயிட் கலர் அப்பளம் தான் வாங்குவோம். சந்தைக்கு போகாதனால வேற வழி இல்லாம கடையில போய் வாங்கிட்டு வந்து பொரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பொரியலும் வைக்கல நானு, அதனால அப்பளம் பொரிக்கலாமேன்ட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம், அதனால பாட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் காப்பிரைட் விழுக கூடாது அப்படின்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்பயுமே பாட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து மைக்ல வந்து பேசிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து கிளியரா கேக்குதா என்னன்னு தெரியல. தம்பி கைய பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தம்பிக்கு வந்து சாப்பாடை போட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு வந்து அவனுக்கு எப்பயுமே டிவில தான் போட்டு விடுவோம். டிவி ரிமோட்டை வந்து உடைச்சிட்டான். எத்தனை ரிமோட் தான் உனக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிமோட் இனிமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவர் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்து தம்பி வந்து ரொம்பவே செல்லு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனால ரிமோட் கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். நீ சாப்பிட்றதுனால சாப்பிடும்போது அப்பளம் நம்ம கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பளத்தை பிச்சு போடு, அப்பளத்தை பிச்சு போடுன்னு சொல்லி சொன்னோம்னா அவன் வந்து வயிற்றுக்கு சோறு சாப்பிடுவான். அதனால நான் வந்து அப்பளத்தை ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பாடையும் சேர்த்து ஊட்டி விட்டுட்டேன். பொம்மை வந்து பார்த்துட்டு இருக்கான் தம்பி வந்து. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பாத்திரத்தை ஒன்றை மட்டும் கிடக்குனா வேலை முடிஞ்சிச்சு. தம்பியுமே சாப்பிட்டான். வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து போஸ்ட் போட்டுருவேன். இப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது. அதனால விறகெல்லாம் எடுத்து கொண்டு போய் காய போட்டோம் அப்படின்னா அப்படின்னா தான் நம்ம நாளைக்கு வந்து வெளியில் சமைக்க முடியும். இன்றைக்கே நம்ம உள்ளே சமைச்சதுக்கே 2 பேச்சு வாங்க, அதனால தான் சொல்கிறேன். சரி, பாய்.